ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தெளிவாக வந்து படித்து பாருங்கள். ஏன்னா என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன ஏஜ் லிமிட், எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்கும் சிலபஸ் என்ன, இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்றது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரியேட் நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் உங்களுக்கு காமனான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலான்ற மாரி. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தால் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் போய் நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மெயில் ஐடி என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக மெயிலுக்கு வந்திருக்கும். ஸோ மெயில் நல்லா வந்து செக் பண்ணுங்கள். ஸோ மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே வந்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ மெயிலுக்கான ஓடிபி வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபை வந்து ஆயிடும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உடைய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ மொபைலுக்கான ஓடிபி உங்களுக்கு வந்து வெரிஃபை வந்து ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வெரிஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் நேம் கேட்டிருக்காங்க. உடைய 10th மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இனிஷியலுக்கு பக்கத்தில் இனிஷியல் காலம் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக கேப்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து ஸ்மால் லெட்டர் ஒரு நியூமரிக்கல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டர் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேப்ஸ், அதுக்கடுத்து நியூமரிக்கல் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்பவும் அதே பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ண சொல்லுங்க. அந்த அதே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போயே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க. ஓகே, யூசர் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கிளிக் டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்திருக்க யூசர் ஐடி அப்படியே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க புதுசாக, அந்த பாஸ்வேர்டு அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான டேஷ்போர்டில் வந்து போயிடுங்க. திரும்ப உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் திரும்பவும் வந்து கொடுத்துருக்காங்க, வேணுன்றதை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு திரும்பவும் டிக்ளரேஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ இருக்குது பாருங்கள் கீழே, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் மொத்தம் 8 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா உங்கள் பெயரை இதுக்கு மேலே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கசட்டில் வந்து தெரிஞ்சான்னு கேட்டிருக்காங்க. அப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இயர், அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலா ஃபீமேலாக வந்து கேட்டிருப்பாங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகேவான்னு கேட்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து திருமண நிலை கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் உடம்புல இருக்க அந்த மச்ச அடையாளங்கள் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிசியில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ நீங்கள் 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டிசியில் வந்து பார்த்தா 2 மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டிசியை பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அடிபட்டுருக்குன்னா அதுக்கான தழும்பு எங்கே இருக்குது, மச்சம்
அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 2 மார்க் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேஷனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு நம்ம இந்தியனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டாலே வந்து விட்டுறலாம். ஓகே, அதுக்கடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேமை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இனிஷியல் வந்து பார்த்தா பக்கத்தில் இனிஷியம் காலம் இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் போயிட்டு உங்களுக்கான இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் நேம் என்னவோ அந்த மதர் நேம் கொடுத்து அதேமாதிரி இனிஷியலாக அந்த பாக்ஸை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டின் மாரி கேட்டிருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஜாதி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எந்த கமிட்டி வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்டி மாரி உங்களுக்கான கமிட்டியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கமிட்டி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதுக்கான கேஸ்ட் வந்து கேட்கும். ஸோ ஜஸ்ட் இதில் போயிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ சப்கேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கமிட்டியை பார்த்து உங்களுக்கான கேஸ்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கான நம்பர் இருக்கும். அந்த நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டி சைடு யார் உங்களுக்கு வழங்கினாங்களோ அவங்களுக்கான அத்தாரிட்டி நேம் கேட்டிருக்காங்க. டெப்டி தாசர் கொடுத்தாங்களா, ஜோனல் டெப்டி தாசரா, தாசரான மாரி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாரி இருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் கம்யூனிட்டி சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, பிளேஸ் ஆஃப் இஷ்யூஸ் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் எந்த பிளேஸில் வழங்கினாங்களோ அந்த பிளேஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் தாலுகா ஆஃபீஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இஷ்யூ டேட் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான தேதி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கம்யூனிட்டி சைட்லேயே தெளிவாக வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பாக்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் டோர் நம்பர், அதுக்கடுத்து ஸ்ட்ரீட் நேம், அதுக்கடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் நேம், ஸோ உங்கள் வில்லேஜ் நேம், தாலுக் நேம், இந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக உங்களுக்கான அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் அட்ரஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கான ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்ற மாரி இங்கே உங்களுக்கான ஸ்டேட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடு அப்படின்றது நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பின்கோட் கேட்டிருக்காங்க. பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் அந்த ஊரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ஸும் ஒன்றா இருந்தால் சேமஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், அட்ரஸ் வந்து அப்படியே வந்து காப்பி ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க. கல்வி மற்றும் விளையாட்டு தவிர்த்து மீது ஏதாச்சும் உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து டைப் பண்ண மாதிரி இருக்கும். எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்றது அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் என்னன்னு டைப் பண்ணிக்கோ, இல்லை நில் அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து பார்த்தா ஜனாதிபதி கிட்ட விருது வாங்கலான்னு கேட்டிருக்காங்க. அப்படி விருது வாங்கியிருந்தால் மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி எந்த விருதும் வாங்கலாம் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாதிரி எக்ஸாமுக்கான டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் எழுத போகிறோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் உங்களுக்கான போஸ்ட், அதாவது எந்த எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் உங்களுக்கு 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த போஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4த்துக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா வந்து கிளிக் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஜெயில் வார்டன் வந்து கொடுத்தேன், எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்தா செகண்டாக வந்து பிசி கொடுத்துருக்காங்க. பிசிலே வந்து பார்த்தா 2 கொடுத்துருக்காங்க. ஏஆர் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. அதேமாதிரி தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கடுத்து ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த போஸ்டிங் வந்து முன்னுரிமை தேவைப்படுதோ அதை நீங்கள் 1 2 3 ஆர்டர் வைஸ் உங்களுக்கான முன்னுரிமை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே இருக்க பாருங்கள் கண்டினியூன்றதை கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா 7 கன்வெர்ட் அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, இல்லை உங்களுக்கான ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சிருந்தா 10th கொடுங்க, 12th பாஸ் பண்ணால் 12th கொடுங்க, டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ கொடுங்க, யூஜி முடிச்சிருந்தா யூஜி கொடுங்க, பிஜி முடிச்சிருந்தா பிஜி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் யூஜி வரைக்கும் அதாவது டிகிரி வந்து முடிச்சிருந்தா ஸோ 10th 12th யூஜி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10th மட்டும் முடிச்சா 10th மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். அது 12th மட்டும் முடிச்சா 10th 12th வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா குவாலிஃபிகேஷனுமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து 12th வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 12th என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் ஃபஸ்ட்டு 10th இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு இந்த 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் மந்த் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க. 10th எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயர் அண்ட் மந்த்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மார்க் ஷீட்டே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 10th எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயர் அண்ட் மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா
ஸோ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கொடுங்க. இல்லை வந்து பார்த்தா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ் ஆட்டத்தை நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் ஷீட் வழங்கப்பட்ட தேதி கேட்டிருக்காங்க பாருங்கள். மார்க் ஷீட் வந்து எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான டேட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் மார்க் ஷீட்லேயே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தா நீங்கள் 10th எத்தனை முறை வந்து பார்த்தா பாஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணால் 0 கொடுத்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணால் 0 கொடுங்க. அட்டம்ப்ட் வச்சு பாஸ் பண்ணால் எந்த அட்டம்ப்ட்ன்றதை நீங்கள் 1 2 3 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து 12th இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து 12th எந்த ஸ்கூலில் படிச்சிடும் அந்த ஸ்கூல் நேம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதேமாதிரி தான் நீங்கள் 12th வந்து எப்போ பாஸ் பண்ணிடும் அதுக்கான இயர் அண்ட் மந்த் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இயர் அண்ட் மந்த் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி போர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் கொடுங்க. அப்படின்னா மெட்ரிகுலேஷன் கொடுங்க. சிபிஎஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் 12th மார்க் ஷீட் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. 12th மார்க் ஷீட் எப்போ கொடுத்துக்கோங்க அதுக்கான தேதியை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து எத்தனை அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணீங்க, அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ்னா 0 கொடுத்துக்கோங்க. அட்டம்ப்ட் வச்சுன்னா 1 2 3 வந்து கொடுத்துக்கோங்க. இதுவே காலேஜ் நீங்கள் கொடுத்தா காலேஜுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். UGPG இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அடுத்த பேஜுக்குள்ள வந்து போவீங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த பேஜ் வந்து பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் மேலே ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கிரிமினல் கேஸ் இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு சேவன் கொடுத்தா போதும். அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். இதில் போயிட்டு ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 11 KBலேருந்து 30 KBக்குள்ள இருக்கும். ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் மட்டும் தான் ஃபோட்டோ வந்து அப்லோட் வந்து ஆகும். ஓகே, இந்த மாதிரி வந்து ப்ரிவ்யூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ வந்து கொடுத்தா போதும். பக்கத்தில் சிக்னேச்சர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 5 KBலேருந்து 10 KBக்குள்ளே இருக்கும். ஸோ சேம் அதேமாதிரி நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி முன்னாடி உங்களுக்கான ஃபோட்டோ சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அப்லோட் வந்து ஆகிடும். ஓகே, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ வந்து கொடுத்தா போதுமானது. அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஓகே, இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா விளையாட்டிற்கான இடஒதுக்கீடு பெறன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக தான் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தா ஒரு சில ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள் எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து கலந்துட்டுருக்கீங்க, எப்போ அதுக்கான ஈவெண்ட் நடந்துச்சு, அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, யார் கொடுத்தாங்க, இதுலேயுமே வந்து கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் தான் ஸ்போர்ட்ஸாக வருவீங்க. ஸோ நீங்கள் லோக்கலில் இருந்தவங்களாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் முன்னாள் ராணுவத்தின் மகனான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு எஸ் கொடுங்க, நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து PHM கேட்டிருக்காங்க. பாருங்கள் நீங்கள் PHM சைட் வச்சிருந்தா நீங்கள் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நோ அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது செகண்ட் இருக்க பாருங்க கீழே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சிருந்தா மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சிருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து அது கீழே எவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் நிறைய ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. எல்லா ஸ்கூலில் போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு PHM வந்தால் 1 கொடுங்க. 2 3 PHM வந்தால் எவ்வளோ இருக்கோ அந்த PHMக்கான நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பெஷல் மார்க் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அது உங்ககிட்ட வந்து பார்த்தா NCC சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. NCC சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் NCC வச்சிருக்கீங்க, NSS வச்சுக்கலாம், அதுக்கெலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு NCC NSS வச்சுலும் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா மார்க் இருக்குது. ஸோ இருந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து NSS கேட்டிருக்காங்க. NSS சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா விளையாட்டுக்கான மதிப்பெண் வருமானு கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போயிடுச்சு. இதில் உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது கம்யூனிட்டி சைடு வந்து கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. PHM சைடு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10th வரைக்கும் படிச்சதுக்கான PHM இருக்கும். இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இப்போதைக்கு அப்லோட் பண்ணால் வந்து போதுமானது. ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டு அப்லோட்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 30 KBலேருந்து 600 KBக்குள்ளே உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி அப்லோட் பண்ணிக்கலாம். சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி கம்யூனிட்டி அப்லோட் பண்ணிட்டு டிக்ளரேஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் வந்து ஆகும். ஓகே, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ஒவ்வொன்றா அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. 4 டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ப்ரிவ்யூ பேஜுக்குள்ள வரும். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் எடிட் வந்து பண்ண முடியாது. ஓகே, இதில் வந்து பார்த்தா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள்.
ப்ளீஸ் வெரிஃபை த அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் என்டர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து வியூ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 4 டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து கரெக்டாக இருந்தால் ஸோ ப்ரொசீட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் ஃபைனல் ப்ரிவியூ பேஜுக்கு வந்துருச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் வந்து ப்ரிவியூ பேஜ் இப்போ எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஓகே, கரெக்டாக இருந்தால் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் சப்மிட் இருக்குது பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஐ அக்செப்ட் அப்படின்றத வந்து கொடுத்து சப்மிட் வந்து கொடுத்தா போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜில் வந்து போயிடுச்சு. 250 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டிக்ளரேஷன் கிளிக் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்தா போதுமானது. ஸோ டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போவீங்க. ஓகே, இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, ஸோ யூபிஐக்கான பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு நெட் பேங்கிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எதுக்காக இருந்தாலும் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் வந்து என்டர் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் வந்து கொடுத்தா போதும். இந்த மாதிரி வந்து பார்த்தா பேமெண்ட் சப்மிட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ரிட்டர்ன் வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு, எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் டேஷ்போர்டு இருக்குது பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பார்த்தா அப்ரூவ் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. பேமெண்ட்கான ரிசிப்ட் வேணா ரிசிப்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட்கான ரிசிப்ட்டை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட்கான ரிசிப்ட் வரும். அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்படியே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும். எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் விடுவாங்க. இதே வெப்சைட்டில் போய்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோ வந்து போடும். ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.